ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 35 இன்ச்சு போட் நக்கு வித் பிரின்சஸ் கட்டு ப்ளவுஸு எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் லைனிங்கில் 1.25 மீட்டர் நான் லைனிங் கிளாத் எடுத்துருக்கிறேன். அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு கிராஸாக பீஸ் இருந்தால் அதை கட் பண்ணி எடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் பார்ட்டு தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு கீழே பாருங்கள் 1.5 இன்ச்சு இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சு நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ளவுஸோட நீளம் ரெடி அளவு எனக்கு ஒரு 14 இன்ச்சு. அந்த 14 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு ஷோல்டர் 15 இன்ச்சு. நான் அதில் பாதி ஏழ்ரை, அதே நான் அந்த ஏழ்ரை நான் இதில் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கலாம். மிச்சம் இருக்குது ஷோல்டரு, மிச்சம் இருக்கிறத நம்ம அப்படியே கழுத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெக்கோட நீளம் ஒரு 3 இன்ச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர்லேருந்து ஒரு 13.5 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த 13.5லேருந்து ஒரு 7.5 இன்ச்சு பாயிண்ட் வைக்கும்போது ஆம்கோல் அளவு நமக்கு வந்துடும். அதுக்கப்புறமா வண்ணம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு பாடி அளவு 35. அதுக்கு கூட 2 இன்ச்சு ஆட் பண்ணும்போது 34 இருக்குது. அதை 4 டிவைட் பண்ணும்போது 9.25 வருது. அந்த 9.25 நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக 2 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணி லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு வரைஞ்சி எடுக்கலாம். நெக்கு வரையும் போது நம்ம ரவுண்டாக நம்ம நார்மல் நெக் வரைய மாதிரி வரையக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி எடுக்கணும். அப்போ தான் நெக்கு நமக்கு பார்க்குறது நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ ஆம்போல் 1.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணி ஆம்போல் ஸ்கேல் வச்சு நமக்கு வளைய வரைஞ்சி எடுத்துக்கலாம். வளைய வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா எந்தெந்த அளவுன்னு நம்ம எழுதி வச்சுக்கலாம். எனக்கு ரெடி அளவு 14, 1.5 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஷோல்டர் 2.5 இன்ச்சு. அதுக்கப்புறமா கழுத்தகலம் 3 இன்ச்சு. வண்ணம் 9.25, தையலுக்காக 2 இன்ச்சு அதையும் நம்ம மார்க் பண்ணி இப்போ நம்ம மார்க் பண்ணதை நம்ம அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமா எங்கெங்கே நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோமோ அதெல்லாம் நம்ம இந்த சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ பேக் பார்ட்டு கட் பண்ணலாம். அதுக்காக பேக் ஓப்பன் பக்கம் என் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். போட்டுட்டு பேக்கில் இது ஓப்பன் ஆனால தையலுக்காக அந்த பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணும் பாருங்கள், அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்படியே நம்ம இதில் எந்த அளவு இருக்குது அந்த அளவை நம்ம அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். நான் பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் நெக்கு நீளம் ஒரே அளவு தான் நான் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வரைஞ்சதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ
இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டை வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம பிரின்சஸ் கட்டை நம்ம கட் பண்ணதுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து ஒரு 9.5 இன்ச்சு அந்த மெயின் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அந்த டாட்டுக்காக. அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு நான் வந்து பாயிண்ட் வச்சுக்கிறேன். உப்பட்டி பக்கத்துலேருந்து இந்த மாதிரி 4 இன்ச்சு பாயிண்ட் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுலேருந்து ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு நம்ம 1.25 1.5 அந்த மாதிரி நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுலேருந்து ஒரு இன்ச்சு நான் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா நம்ம எங்கே பாயிண்ட் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த 9.5 இன்ச்சு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு ஆம்கோல் பக்கத்தில் வர டாட்டு பக்கத்தில் இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இங்கே வந்து 1 இன்ச்சு நம்ம பாயிண்ட் வச்சோம் பாருங்கள், அது ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கிராஸாக நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்துகிட்டு அந்த அந்த இடத்துல அந்த மெயின் டாட்டு வந்து பாயிண்ட் வருது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கூர்மையாக விடாமல் இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறமா மேலே வந்து ஆம்கோல் வந்து 1/4 இன்ச்சு நம்ம பிடிச்சி தைப்போம் பாருங்கள், அதே நம்ம மார்க் பண்ணி அதையே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள், இந்த இடம் வந்து கொஞ்சம் குத்துன மாதிரி இருக்குது, அதை வந்து நம்ம ஷேப்பாக நம்ம கட் பண்ணி விடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து நமக்கு வந்து ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி லைனிங்கை நம்ம போட்டுக்கலாம். வண்ணம் பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா துணி நம்ம ஒரு பக்கம் போட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவோட நீளம் வந்து நான் ஒரு 14 இன்ச்சு நான் வச்சுருக்கிறேன். வச்சு நம்ம அதை லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து வண்ணம் வந்து 9.5 இன்ச்சு அதே நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். ஆம்கோல் வளை வந்து 3.25 அதே நம்ம பாயிண்ட் வச்சு இப்போ நம்ம ஸ்லீவ் ரவுண்டு நான் வந்து 5 வச்சுருக்கேன், அதே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேருந்து 2 இன்ச்சு கேப், இந்த இடத்துலேருந்து 2 இன்ச்சு கேப்பு பாயிண்ட் வச்சுட்டு அதுலேருந்து நம்ம வந்து அந்த வளை வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லீவை நம்ம வரைஞ்சிட்டோம். ஸ்லீவ் வரைஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு ஸ்லீவ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். மெயின் கிளாத்தை போட்டுட்டு ஃப்ரண்டில் வந்து நம்ம வந்து கட் பண்ணிடுவோம் பாருங்கள், அதை வந்து நம்ம வந்து இந்த ஃபோல்டிங் பக்கம் வர மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணிக்கிட்டோம். இனி வந்து பேக் பார்ட்டு கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் வந்து நம்ம ஓப்பன் பக்கம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேக் பார்ட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம்.
இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.